நீங்க எங்களை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். போய் ஈஸ்வரி, நீ கவலைப்படாதீங்கன்னு சர்வசாதாரணமா சொல்லிட்ட. ஆனா அந்த கொள்ளைக்கார கும்பல சக்தி, சம்பத்து, கிரிஜா எல்லாருமே சேர்ந்து உங்களை வீட்டை விட்டு விரட்டினது நினைச்சா எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ அவங்கள சும்மா விட்டுறாத. நீ பல ஈஸ்வரியா மாறு. இந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரியோட ஆசீர்வாதத்தோட பழைய ஈஸ்வரியா அவதாரம் எடு. அத்தை, தெய்வத்துக்கே சோதனை வந்திருக்கு, எனக்கு வராதா? இந்த சோதனையில இருந்து நானும் மீண்டு என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். சரி ஈஸ்வரி, இத நீ சாதிச்சேதான் ஆகணும். அனி அனி பாஸ். என்னடா என்னடா சித்தி குச்சி, எதுவும் பிரச்சனையா? இல்ல. என்னன்னு சொல்லி தொலையடா. பிரச்சனை ஒண்ணும் இல்ல பாஸ். பெரிய வீடு பக்கத்துலயே வீடு கிடைச்சிச்சு பாஸ். ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசினேன் பாஸ். உடனே வர சொல்லிட்டாங்க பாஸ். வாங்க எல்லாரும் போலாம். அத்தை, இந்த அம்மன் நமக்கு ஒரு வழி காட்டிட்டா. வாங்கத்த போலாம். அம்மா, என்னம்மா? இல்லடா, அங்க அதே தெருவுல எல்லாம் நமக்கு வீடு வேணாம். திரும்ப திரும்ப நான் அந்த துரோகிங்க மூஞ்ச பார்த்துட்டு வாழணும்னா என் மனசு அதை ஏத்துக்காது. என்னால அவங்களை திரும்பவும் என் வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அந்த வீட்டுக்கு நாம போவேனா? அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. அபி அந்த வீட்ல இருக்கா. அந்த அயோக்கிய பைய கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கா. நாம அங்க பக்கத்திலேயே இருந்தா அபிக்கு எதுவுமே ஆகாம நம்மளால பாத்துக்க முடியும் அத்தை. அம்மா, ஈஸ்வரி சொல்றது உண்மைதானம்மா? நம்ம அபிய மறந்துட்டோமேம்மா. அந்த பிள்ளை சின்ன குழந்தை மாதிரி. அதுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அந்த படுபாவி கூட வாழ்க்கையையும் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். அபிமா ரொம்ப பயந்த சுபாவம். நம்ம அதே தெருவில் இருந்தோம்னா ஏதோ வெளியே வரப்ப போறப்ப அது முகத்தை பார்த்தோம்னா அது கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. அதனால அம்மா, ஈஸ்வரி சொல்ற மாதிரி அவங்களுக்காக இல்லம்மா, அபிக்காக நம்ம அந்த வீட்டுக்கு போலாமா? போலாம். அம்மா வாங்க, இப்பயே போலாம். தீக்குச்சி, இரு, அவசரப்படாத. அண்ணே, சாமி கும்பிட்டு போலாம் அண்ணே. வாங்க சாமி. கிட்ட எதுவுமே கேட்க வேண்டியதில்ல. கேட்காமலே நீ எனக்கு எல்லாம் செஞ்சிருக்க. நீயே பாத்துக்க. ஒரு பெரிய போராட்டத்தோட ஆரம்ப புள்ளியில நான் இப்ப இருக்கேன். இந்த போராட்டத்தை ஜெயிக்கிற பலத்தையும் பக்குவத்தையும் சக்தியையும் புத்தியையும் நீதான் எனக்கு கொடுக்கணும். என் அத்தைய திரும்பவும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழ வைக்கணும். வாழ வைப்பேன். இது நீ கொடுத்த நம்பிக்கையில நான் உனக்கு பண்ற சத்தியம் தாயே.
அடடா, கிரிஜாவை நினைச்சு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வீட்ல இன்னைக்குதான் சுதந்திர காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. மனசு ரொம்ப லேசான மாதிரி, விடுதலை கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா என்ன அதட்டலு, என்ன மிரட்டலு, எவ்வளவு அதிகாரம்! துர்கா, கிரிஜா, நல்ல வேலையா நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. வசுந்தராவோட மருமக திமிரு பிடிச்ச ஈஸ்வரியும் இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடு, கம்பெனி, மொத்த சொத்தும் எல்லாமே நம்ம 2 குடும்பத்துக்கு தான் சொந்தம். இந்த நிமிஷத்துக்காக நாம எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம், கனவு காண்டுட்டு இருந்தோம். அது எல்லாமே இப்ப நிறைவேறிடுச்சு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. துர்கா, இரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. அந்த ஈஸ்வரி அழுதுகிட்டு போய் ஒரு மூலைக்குள்ள முடங்கிட மாட்டா. நான் பிச்சையா போட்ட 1 ரூபாய வச்சு பொழைச்சு மீண்டு வர பாப்பா. அவளை விடக்கூடாது. கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிப்பன்னு என்கிட்ட திமிரா சொல்லிட்டு போனால, அவ எந்திரிக்கவே கூடாது. அவ எந்திரிக்க கூடாது. எந்திரிச்சாலும் எங்கேயும் போக கூடாது. அப்படி அவ போனாலும் அவ போற இடம் எல்லாமே முட்டு சந்தா இருக்கணும். அவ கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே இருட்டா இருக்கணும். ஈஸ்வரியும் வசுந்தராவும் நிம்மதியா வாழவே கூடாது. நம்ம கண்ணு, நினைப்பு, புத்தி, மனசு எல்லாமே அந்த ஈஸ்வரி மேலதான் இருக்கணும். ஈஸ்வரி பறக்கிறதுக்கு சிறகு வேணும்னு தேடினா நாம அவளுக்கு நடக்கிறதுக்கு காலே இல்லாம பண்ணணும். புரியுதுல? நல்லா புரியுது கிரிஜா.